இம்மா ஓட்டு ஓட்டு வேகமா ஓட்டு. இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது. சீக்கிரமா வேகமா ஓட்டு. எப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணும் புரியல. வேகமா ஓட்டுமா. இது எவ்வளவு பெரிய விஷயம். நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும்னு. சீக்கிரம் ஓடியம்மா. சரி சாமிமா, ரொம்ப வேகமா ஓடியா. கீழே விழுந்துற போற, பார்த்து ஓடு. நான் விழ மாட்டேம்மா, நீ விழாம பார்த்து வா. சரிம்மா. பிச்சாண்டி பிச்சாண்டி என்ன சாமிமா. பிச்சாண்டி அப்படி நடந்தது உண்மையா? நானே நீங்க பண்ணின வாய்ஸ் மெசேஜ் கேட்டுட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி நடந்துச்சு பிச்சாண்டி? இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது. என்னமா பண்றது, நடந்துட்டே. இல்ல பிச்சாண்டி, இது இப்படி நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. நானும் நம்ம நினைச்சு பார்க்கல இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு. இப்படி நடந்துட்டே. எனக்கு இப்பவே சந்தேகமா தான் இருக்கு பிச்சாண்டி. வாங்க போய் என்னன்னு நியாயம் கேட்டே ஆகணும். எதுக்குமே நியாயம் கேக்குறாங்க? என்னைக்கோ ஒரு நாள் நடக்க வேண்டியது இன்னைக்கு நடந்துட்டு விட. அப்படிலாம் என்னால சும்மா விட முடியாது. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க. நானே எங்க அம்மையை பண்ணாத தியாகம் கிடையாது. வாங்காத ஏச்சு பேச்சு கிடையாது. திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு பிச்சாண்டி. இத கேட்டே அவன வாங்க போவோம். ஏ சாமி, என்னாச்சு? எதுக்கு இப்படி ஓடி வந்தா? நீங்க பிச்சாண்டி அனுப்பின மெசேஜ் பார்க்கலையா செல்லமாண்டி? இல்லையே, பார்க்கலையே. நீ ஓடி வந்த உடனே ஏதோ அதிர்ச்சியான சம்பவம் நடந்து போச்சுன்னு நானும் வந்துட்டேன் பின்னாடியே. போன பார்க்கலையே, என்ன நடந்துச்சு? என் கூட வாங்க, எல்லாம் தெரியும். ஃபாலோ மீ. மீன்காரக்கா, என்ன விஷயம்? வா செல்லமா, அங்க வந்து பாரு, தெரியும். என்னவா இருக்கும், என்ன நடந்திருக்கும்? ஒருத்தரும் சொல்லியாவில்ல, போய் பாப்போம். பெருமா, வாடா கண்ணா, உள்ள வா. பாட்டி, வாடா செல்லம். ஐயா பேராண்டி, வாப்பா. மகனே ஆசீர்வாதம். எம்மாடி மருமகளே அமுதா, பிள்ளைகள் வந்துருச்சுமா, வா. வாங்க. எம்மா, எப்பா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கப்பா. நான் பண்ணது பெரிய தப்பு தான், நீ மன்னிச்சிருங்க. சரி சரி, எழுந்துரு. இப்ப நீ தனியா இல்ல. பொசுக்கு பொசுக்குனே இப்படி எல்லாம் கீழே விழக்கூடாது. எழுந்துரு ஃபர்ஸ்ட். மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கம்மா. எழுந்துரு. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இனியாவது கவனமா இரு. நீ இப்போ ஒத்தையா இல்ல, அத ஞாபகத்துல வச்சுக்க. அழுறது முதல்ல நிறுத்து. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அழுக மட்டும் வந்துடும். அழாத, பிள்ளைக்கு நல்லது இல்ல. சரிம்மா. அங்கிள், ஆன்ட்டி, என்னை மன்னிச்சிருங்க. நாங்க செஞ்சது தப்புதான். இதுக்கு ஜெனிஃபர் மட்டும் காரணம் இல்ல, என்னாலதான் அவ இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா. நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கணும், உங்ககிட்ட கேட்டிருக்கணும். மன்னிச்சிருங்க ஆன்ட்டி. பரவாயில்ல, இருக்கட்டும். மன்னிப்பு கேட்டுட்டா மட்டும் நடந்ததெல்லாம் சரியாயிருமா? நாங்க அதை பத்தி நினைக்கவே விரும்பல. அதெல்லாம் கனவா நினைச்சு மறந்துட்டோம். இல்ல மாசமா இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனேதான் எங்க மனசே மாறிச்சு. போங்க, உள்ள போங்க. அமுதா, சாப்பாடு எடுத்து போய் சாப்பிடட்டும். சரிங்க. ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க. எம்மா, கூட்டிட்டு வாங்க. சரிப்பா மகனே, ஆசீர்வாதம். நீ போ. அக்கா, நீ பார், நீ செஞ்சதெல்லாம் தப்புதான். நீ இப்ப மாசமா இருக்கிறதுனால தான் உங்க அப்பா அம்மா மனசு மாறி இருக்காவ. அதுவும் பாட்டி கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தான் எங்க அம்மையும் உனக்காக பறிஞ்சு பேசியிருக்கா. நீ செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டாவ. என்ன நிறைய தப்பு செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டாத. இனிமையாது ஒழுங்கா இருக்கக்கு பாரு. சித்தி சித்தப்பாவோட பேரை காப்பாத்தணும். என்ன சொன்னது புரிஞ்சிச்சா? புரியுதுக்கா. சரி சரி, அழாத. வாங்க, ரெண்டு பேரும் சாப்பிடலாம். ஜெனி, எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீ மாசமா இருக்கியா? ஏன் ஜெனி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல? ஏங்க, எல்லாத்துக்கும் காரணம் பாட்டி தான். பாட்டி தான் அப்படி ஒரு பொய்ய சொல்லி நம்மள இங்க சேர்த்து வச்சிருக்காங்க. இனி இந்த உண்மை தெரிஞ்சா என்ன ஆமோ தெரியல. ஜெனி, நீ எதுக்காக போய் சொன்ன? பாட்டி தான் பொய் சொல்ல சொன்னாங்க. பாட்டி எதுக்காக போய் சொல்ல சொன்னீங்க? ஐயா பேராண்டி, இந்த ஜென்மத்துல இல்லனா உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்துக்கிட மாட்டாவப்பா. அதனாலதான் இப்படி ஒரு பொய்ய சொல்லி உங்களை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கேன். சீக்கிரமே ரெண்டு பேரும் பொய்ய உண்மையாக்கிருங்க. பாட்டி ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சுதான் எங்க மேல கோபத்துல இருந்தாங்க. மறுபடியும் இப்போ ஒரு பெரிய பொய்ய சொல்லி வச்சிருக்கீங்க. இன்னும் கோபம் அதிகம் தான் ஆகும் பாட்டி. இங்க பாருப்பா, உங்களுக்கு என்ன வயசா போயிட்டு பிள்ளை என்ன பெத்துக்கிட முடியாதா? அதெல்லாம் நான் சொன்ன பொய்ய சீக்கிரமே உண்மையாக்கிருங்க. பெடவ எதுக்கு பொய்ன்னு சொல்ல போறாவ, அதெல்லாம் சேர்த்துக்கிடுவாவ.
வாங்க வாங்க போய் சாப்பிடுவோம் முதல்ல. நீங்க வாடியனே பார்த்து பார்த்து சமைச்சிருக்காவ. புழுக்க ஆளுகே முதல்ல நிறுத்து. உனக்கு பிடிச்ச பிரியாணி உங்க அம்மா செஞ்சு வச்சிருக்கா. வா போய் சாப்பிடுவோம். ஐயோ பேராண்டி வாப்பா. இந்த குடுமி கூடுற மாதிரி இருக்கு. இவளுக்கு எதுக்குங்க இப்ப பேதி எடுக்குது? பேரட்டனைக்கு குடுமி அறுத்துப்படி. இவளுக்கு எதுக்குதான் இப்படி பேதி எடுக்குன்னு தெரியல. குடுமி அவனுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு எல்லாரும் கூட்டிட்டு வந்து என் வீட்டு முன்னாடி இருக்கா? எனக்கு நியாயம் கிடைக்கணும். நியாயம் கிடைக்கணும் கோர்ட்டுக்கு போ. என் வீட்டு முன்னாடி தான் இருப்பியா? இதுக்கான நியாயம் நீங்க தான் கொடுக்கணும். என்ன பிரச்சனை குடுமி உனக்கு? கிறிஸ்டான்டி சொல்ல போய் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். இல்லனா ஒண்ணுமே தெரியாம தான் என் வீட்ல இருந்திருப்பேன். என்ன மீன்காரி, நீ தான் அவளை கிளப்பி கூட்டிட்டு வந்தியா? உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன சொன்ன மாட்டேன்? வானரே, ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். என்ன விஷயம் நடக்க போகுதுன்னு போட்டா? இந்த குடுமி யார் பட போகுதுன்னு போட்டியா? இல்ல வானரே, அக்கா மகனே தாள தீபாவளிக்கு வீட்டுக்கு கூப்பிட்டியலாம்ல. அத சரி பேர் என்கிட்ட சொன்னா அததான் நான் மெசேஜ்ல போட்டேன். அத கேட்டுட்டு தான் சாமி கோவத்துல வந்து நிக்க. அந்த விஷயத்துக்கு இவ கோபடிக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கா? ஆமா, என்ன இருக்கு குடுமி? நீங்க எப்படி அந்த ஜெனிஃபரையாவ புருஷனை வீட்டுக்குள்ள சேர்க்கலாம்? முதல்ல எதுக்காக அவியல வெளிய துரத்துனீங்க? வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம், அவியல வீட்டு பக்கத்துலயே விட மாட்டோம் அப்படின்னு வெளிய துரத்துனீல்ல? தெரு தெருவா வீடு இல்லாம வாசல் இல்லாம அலைஞ்சால? அதுவும் அந்த மழை நேரத்துல நான் தான் அவளுக்கு வீடு கொடுத்து காப்பாத்தி அவளை என் வீட்டுல குடி வச்சிருந்தேன். அதால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நானே எங்க அம்மையும் அவளுக்கு சோத்தை கொடுத்துட்டு சோறு இல்லாம பட்டினி கிடந்திருக்கோம். இவ்வளவு தியாகங்கள் பண்ண எங்களை கேட்காம நீங்க எப்படி அவளை வீட்டுக்குள்ள சேர்க்கலாம்? அது மட்டுமா, வீடு தர மாட்டேன்னு அவளை வீட்டை விட்டு துரத்துனீங்க. கிறிஸ்டான்டி வீட்டுக்கு போயிருந்த போது அங்கே வந்து துரத்துனீங்க. இவ்வளவு பண்ணிட்டு எதுக்காக அவளை சேர்த்தீங்க? நாங்க சேப்போம் சேக்காம இருக்கோம். உனக்கு என்ன? எனக்கு என்னமா? நீங்களாம் அவளை பொறுப்பே இல்லாம துரத்தி விடும்போது நானே எங்க அம்மையை காப்பாத்தி அவளை இந்த வீட்டுல வச்சிருந்தோம். சோறு கொடுத்து காப்பாத்தி இருக்கோம். வெளியே நாங்களும் துரத்தி இருந்தா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க தல தீபாவளிக்கு கூப்பிட்ட உடனே அவளால வந்திருக்கதான் முடியுமா? அன்னைக்கு அவ உங்களுக்கு வேண்டாம், இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வேணும். நினைச்ச சேப்பியே நினைக்கலன்னா கழட்டி விட்டுருவிய. அவ்வளவுக்குள்ள உதவி செஞ்ச எங்களுக்கு நீங்க ஒண்ணும் செய்ய மாட்டீங்க. நாங்க தெருவுல இருக்கும்போது எங்களுக்கு வீடு கூட தரல. நாங்க இப்ப நியாயம் கேட்க தான் வந்திருக்கோம். இதுக்கு ஒரு நியாயம் வேணும். செல்லமாட்டி, நான் சொல்றது நியாயம் தானே? இந்த ஓனரவியல் செஞ்சிருக்கிறது அநியாயம் தானே? ஆமா சாமி. என்னது? சரோஜாக்கா, இவ இந்த விஷயத்துக்கு தான் வாடி வந்தானே எனக்கு தெரியாது. நான் சும்மா தான் வந்து பாத்துக்கிடுங்க. எனக்கு வேலை இருக்குக்கான வாரேன். சே, கவுத்துட்டாவ செல்லமாட்டி. கிறிஸ்டான்டி, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. சாமிமா, என்னதான் இருந்தாலும் அவ என் அக்கா பையன். வீட்டுக்குள்ள சேர்த்தது எனக்கு சந்தோஷம்தாம்மா. எப்ப சேப்பாவும் காத்து கிடந்து சேர்த்துக்கிட்டாவ. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்டான்டி, அவிய ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்குள்ள வந்து தங்கினப்போ உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவேன்னு சொன்னாவ. இப்போ அவிய வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்சிருக்காவ. நீங்க நியாயம் கேட்கணும் கிறிஸ்டான்டி. இது மட்டும் இல்ல, நான் அவியலுக்கு என் வீட்டுக்குள்ள இடம் கொடுத்து சோறு போட்டு பாதுகாப்பேன். அதுக்கு எனக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் பத்தாது. அட்லீஸ்ட் ஒரு 50,000 தர சொல்லுங்க. அப்பதான் எனக்கு மனசு ஆறும். ஓ, சோழியும் குடுமி சும்மா ஆடாதேன்னு நினைச்சேன். பணத்துக்காக தான் வந்து நின்னு ஆடுற. கொண்டை அறுத்து குழம்பு வச்சு விடுவேன். அப்போ தர மாட்டீங்க, அப்படிதானே? தர முடியாது. என்ன செய்வா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஜெனிஃபரையும் அவ புருஷனையும் தல தீபாவளிக்கு அழைச்சது தப்பு. இப்பவே அவியல வெளியே கூப்பிடுங்க. நான் நியாயம் கேட்டேன். கொண்டை அறுத்துட்டா நல்லா நியாயம் கேப்ப. இங்க பாரு, மரியாதை எங்க இருந்து ஓடி வர, இல்ல குடுமையை அறுத்து விடுவேன். நியாயம் கேட்க வந்துக்க மூஞ்ச பாரு. மரியாதை எங்க இருந்து இந்த மீன்காரி கூட்டிட்டு போயிரு. இங்க பாரு மீன்காரி, எல்லா விஷயத்துக்கும் நீ தான் காரணம். இந்த குடும்பிங்க வந்து ஆடிட்டு இருக்கனா நீ தான் மெசேஜ் போட்டுருக்க. உனக்கு இந்த வேண்டாப்பு வேலை. மரியாதை இவளை கூட்டிட்டு கிளம்பிடு, இல்லைன்னா உன் கொண்டை அறுத்து விடுவேன். வானர் கோபப்படாதீங்கன்னா நல்ல விஷயங்கிறதுனால மெசேஜ்ல பகிர்ந்தேன். உன் போன முதல்ல உடைச்சிட்டா நல்லா பகிர்வ. என் வீட்டு முன்னால எவ்வளவு நிக்க கூடாது. முதல்ல இங்க இருந்து பேரணும் சொல்லிவிட்டேன்.
ஏனி வாரட்ட குடிமையில சூ கொளுத்தி விடி. புழுக்க சாப்பிடு. சரி பாட்டி. இப்படி எலி கொறிச்ச மாதிரி கொறிக்காத. 2 பேருக்கு நீ சேர்த்து சாப்பிடணும். நல்லா சாப்பிடு. உனக்கு பிடிக்க வேண்டாம் இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். இத்தனை நாள் அந்த வீட்டுல என்னத்த சாப்பிட்டியோ எப்படி இருந்தியோ இன்னைக்கு நல்லா சாப்பிடு. ஏனுமே நீ நல்லா சாப்பிடணும். சரிம்மா. வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடு. யாசிட்டோன்னு ஒழுங்கா சாப்பிடாம எழும்பிடாத. சரிம்மா. இன்னொரு மீன் வைக்கட்டுமா? வேண்டாம்மா சாப்பிட்டு வாங்கிக்கிட்டேன். புழுக்க நான் வேணா அள்ளி ஊட்டிட்டுமாம்மா? வேண்டாம் பாட்டி நானே சாப்பிடுறேன். அப்படியே மருமகனுக்கு என்ன வேணுமோ கேட்டு வை. சரிங்க. உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்தட்டுமா? வேண்டாம் தே, வேணும்னா கேக்க. சரி சாப்பிடுங்க. இவளா? ஓஹோ, இவள கூட தான் என் மகன் போனானா? போன் போட்டு போல. நான் கூட எங்க போனான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது. இருக்கட்டும். மாமா மர்மவளே வா. எப்பமா வந்தா? இப்பதாத்தே உள்ள வாரே. எங்க வீட்ல தீபாவளிக்கு நிறைய பலகாரம் செஞ்சோம். அதான் எங்க அம்மாவும் மாமியாக்கும் கொண்டு கொடுத்துட்டு வாமான்னு சொல்லிட்டு இருந்தா. அதாத்தே எடுத்துட்டு வந்திருக்கேன். எம்மாடி மர்மவளே, என் மகன்கிட்டே கொடுத்து விட்டுருக்கலாமேம்மா. நீ எதுக்கு வந்து அலையா? இல்லத்தே, உங்களை நேர்ல பார்த்து கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். நாளைக்கு தீபாவளில ரொம்ப பிஸியா இருப்பேன். தீபாவளி கொண்டாட்டம், அதனால வர முடியாது. அதான் முன்னக்கூட்டியே கொடுத்துட்டு போயிடலாமே. நாளைக்கு நீங்களே தீபாவளி கொண்டாடுவீல, அதுக்கு தான் வந்துட்டேன். இந்தாங்க தே தீபாவளி பலகாரம். தாமா மர்மவளே, சம்மந்தி நல்லா அழகா பலகாரம் செய்வாவே. எனக்கு தான் தெரியுமே. தாள தீபாவளிக்கு உன்னை அனுப்பி விடும்போது பலகாரம் சுட்டு கொடுத்து விட்டுருந்தாவே. பேரவே நீங்க இருக்க வரைக்கும் பலகாரம் வந்துகிட்டே இருந்துச்சு. அங்க போனதுல இருந்து இவ்வளவு நாளா வரவே இல்ல. இன்னைக்கு தான் வந்திருக்கு. தீபாவளி இல்லத்தே, அதனால தான் உங்களுக்கு பலகாரம் சுட்டு தந்தாங்க அம்மா. காப்பி தீபாவளி தேய். காபி போட்டு தாரேம்மா. உட்காரி எடுத்துட்டு வரேன். ஐயோ, காப்பி கேட்கல தே, உங்களுக்கு வாழ்த்து சொன்னேன். தீபாவளிக்கு வாழ்த்து. வாழ்த்து. எம்மாடி மர்மவளே, ஒரு 3-4 வருஷம் என் மகன் வெளிநாட்டுல இருக்கும்போது பலகாரமே வரையில. இன்னைக்கு மட்டும் வந்திருக்கு எப்படி? அப்போ நான் ஒத்தையில வரணும்ல, அதனால வர முடியல தேய். இன்னைக்கு உங்க மகன் இங்க இருக்கவள அள்ளி வந்து இனி கூட்டிட்டு வந்துட்டாவ. ஓஹோ, சரி. ரொம்ப தூரம் பைக்ல அங்கேயும் இங்கேயும் போட்டு அழைக்காதம்மா. வண்டியில ரோட்ல போற போக்கே சரியில்லை. என் புருஷன் நல்லா அழகா பார்த்து வண்டி ஓட்டுவாவ தேய். பார்த்து ஓட்டுவான்னா கார் மாதிரி வராதுல்ல. அதனால கார்ல கூட்டிட்டு போ சரியா? இல்லனா உங்க வீட்ல நிக்குதுல காரு, அதை என் மகன்கிட்ட கொடுத்துரு. அடிக்கடி பார்க்க வருமா. ஏத்தே, அது என் தம்பிக்கு தேய். அதை எப்படி கொடுக்க முடியும்? என் புருஷனுக்கு புதுசா ஒரு கார் வாங்கி கொடுங்க தேய். பேரல் பாப்போம். உட்கார்மா, காபி கொண்டு வரேன், குடிச்சிட்டு போ. இல்ல தேய், காப்பிலாம் வேண்டாம். நான் பசும்பால்லே காப்பி குடிச்சு பழகிட்டேனா. பாக்கெட் பால் எனக்கு ஒத்துக்கிடாது. காடுங்காப்பி போட்டு தரேம்மா மர்மவளே. வேண்டாத்தே, இருக்கட்டும். நான் பலகாரம் சாப்பிட்டேன்னா என்னால இப்போ காப்பில குடிக்க முடியாது. நான் போயிட்டு வரேன் தேய். சரிம்மா, போயிட்டு வா. ஏங்க வாங்க போவோம். ஏய் சாரத்து பாபு, மர்மவளை கொண்டு போய் விட்டுட்டு வாயா, பொறுமையா வா. ஏத்தே, என் புருஷன் தீபாவளி முடியிற வரைக்கும் அங்கதான் இருப்பாவ. விட்டுட்டு எப்படி உடனே வர முடியும்? என் பிள்ளைகள் கூட சேர்ந்து நாளைக்கு தீபாவளி கொண்டாடணும்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த தீபாவளிக்கு தான் எங்க கூட கொண்டாட போறாவ. பிள்ளைகள் கூட சேர்ந்து பட்டாசு வெடிக்கணும். சின்ன பிள்ளைகளே அவ அப்பதானே கத்து கொடுக்கணும். பிறகு சாயங்காலம் வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போவாவ. அதனால உங்க மகன் என் கூட இருக்கட்டும் தேய். தீபாவளி முடிஞ்சோடனே அனுப்பிச்சு விட்டுரு. இல்லம்மா, இங்கே தீபாவளி தானே. ஏத்தே, அதுக்கு தான் பலகாரம் எல்லாம் கொண்டு வந்து தந்திருக்கேன். சாப்பிட்டு சந்தோஷமா கொண்டாடுங்க. சரிம்மா மர்மவளே. ஏய் சாரத்து பாபு, காலையில பாப்பா வந்துரு. இல்லத்தே, அங்கே இருக்கட்டும். நாங்க விடிய காலம் 5 மணிக்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருவோம். இங்க வந்துட்டாருன்னா அங்க வரக்கு லேட் ஆகும்ல. அதனால கூட்டிட்டு போறேன் தேய். ஏங்க வாங்க போவோம். ஏம்மா போயிட்டு வரமா? சரிப்பா, போயிட்டு வந்துரு. சரி தேய், தீபாவளி முடிஞ்சோடனே வந்துருவாவ. பாய் தேய். சரிம்மா, போயிட்டு வாங்க. பியாதி எடுப்பா, என் மவனை என்கிட்ட இருந்து பிரிக்க